Light of the world, you stepped down into darkness, opened my eyes, let me see. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நீங்க சுகமா இருக்கிறீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த பதிவின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட ஒரு சிறிய காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எனக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கு, அயன் டெஃபிஷியன்சி இருக்கு, டேப்லெட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த விட்டமின் உண்டாகி இருக்கிற உணவுப் பொருட்களை நம்ம குறைவா சாப்பிட்டுருப்போம். இல்லைன்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட் புவரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நல்ல உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலைன்னா அதுக்குள்ள இருக்கிற விட்டமின்ஸ் நம்ம பாடிக்கு போகாம அதனால குறைபாடு ஏற்பட்டு அதுல இருந்து சில காரியங்கள் நமக்கு நடக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஹேர் ஃபால் ஆகுறது, டயர்ட் ஆகுறது, இல்லைன்னா கண் பார்வை சரியா தெரியாம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நமக்கு நம்ம சரீரத்துல நடக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம டெஃபிஷியன்சி, குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். லெட்ஸ் கம் டு ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய காரியத்துக்கு நம்ம வருவோம். அதுல என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பிரிச்சுவல் டெஃபிஷியன்சின்னு நிறைய இருக்கு. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் சரீர டெஃபிஷியன்சியை சரி பண்ணி கொள்ள முயற்சி எடுக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவல் டெஃபிஷியன்சியை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, முதல்ல சந்தோஷ குறைபாடு. ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளும் உண்மையா நான் சொல்லணும்னா அவங்க மகிழ்ச்சியாவே இருக்கணும் எப்பொழுதுமே. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீர்கள். இந்த ஒரு சந்தோஷமே, ரட்சிப்பின் சந்தோஷமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. ஹாப்பினஸ் டெஃபிஷியன்சி. சால்வேஷன் மூலமா, ரட்சிப்பின் மூலமா கர்த்தர் நமக்கு என்ன தருகிறார்? சந்தோஷத்தை தருகிறார். அது ஒரு மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட். இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, மறந்துடுறோம், அதை நம்ம விட்டு விடுகிறோம். கவலைகளினால சூழப்பட்டு என்னென்ன குறைபாடு அதனால வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களுக்கு நம்பிக்கை முதல்ல குறைஞ்சு போயிடுது, விசுவாசம் குறைஞ்சு போயிடுது. உங்களுடைய எஃபெக்ட் நீங்க போட முடியல. நிறைய விஷயத்துல விசுவாசமும் நம்பிக்கையும் இல்லாதனால எதையுமே செய்யக்கூடியதான ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வர்றதில்லை. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வேதம் என் மனமகிழ்ச்சி என்று தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 119, 174 வசனத்துல அவர் சொல்லுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில ஏராளமான போராட்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள் எல்லாம் இருந்தாலும் தாவீது ஒரு விஷயத்த நல்லா அறிஞ்சு வச்சிருக்காரு. என்னன்னா, அவருடைய சந்தோஷத்தின் ஆதாரத்தை அறிஞ்சு வச்சிருந்தாரு. இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிற நானாக இருக்கட்டும், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாக இருக்கட்டும், நமக்கு கவலை இல்லையா, கஷ்டம் இல்லையானா கண்டிப்பா இருக்கு, வேதனை இல்லையானா கண்டிப்பா இருக்கு. அப்படி இல்லாத மனுஷங்க இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. ஆனால் அதன் மத்தியிலே சந்தோஷமாக வாழவும் ஒரு வழி இருக்கிறது. அதைத்தான் இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உமது வேதம் என் மனமகிழ்ச்சி. யாரெல்லாம் கர்த்தருடைய வேதத்தின் பக்கமாய் சார்ந்து கொள்கிறார்களோ, அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கிறது. மனமகிழ்ச்சி என்பது என்ன? வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனமகிழ்ச்சி உங்களுக்கு இருந்தா அது என்னவா? இட் இஸ் அ மெடிசின். நீதிமொழிகள் 17:22 சொல்லப்பட்டிருக்கிறது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இட் இஸ் எ குட் மெடிசின். மெரி ஹார்ட் இஸ் எ குட் மெடிசின். அப்போ நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் போது ஏராளமான வியாதிகளை துரத்தி விடுகிறீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பவுல் கூட எழுதுறாருல, சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று அவர் எங்க இருந்து தெரியுமா எழுதினாரு? சிறைச்சாலையில அவரை போட்டு வைத்திருந்த பொழுது அவர் எழுதி இருக்கிறார். பவுல் அநேக துன்பங்களை அனுபவித்தவர். ஆனா அவர் சொல்றாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் எப்பொழுதும். ஏன் நான் சொல்லுறேன்னா, இப்படிப்பட்ட சந்தோஷம் எப்படி வரும்னா, இட் இஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஸ்பிரிச்சுவல். ஸ்பிரிட்ல இருந்து வருது. ஒரு மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சின்றது எங்க இருந்து வருதுன்னா, ஹார்ட்குள்ள இருந்து வரும். அது சும்மா வெளியில இருந்து கிடைச்சிடாதுங்க. நமக்கு ஒரு பொருள் வாங்கினா ஒரு சந்தோஷம் வரும், கொஞ்ச நாள் தான். அந்த பொருள் போனோம்னா சந்தோஷமும் பின்னாடியே போயிடும். ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு சிச்சுவேஷன் நமக்கு அமையும். இட் இஸ் ஃபார் அ வைல். அது அந்த சிச்சுவேஷன் சீக்கிரமா மாறிடும். நிரந்தரமா ஒரு சந்தோஷமா நீங்க வாழ விரும்புறீங்க, நிரந்தரமா எனக்குள்ள எப்போ நான் ஒரு
மன மகிழ்ச்சியா இருக்க விரும்புறேன், சந்தோஷமா இருக்க விரும்புறேன்னா, ஜெயிலுக்குள்ள போட்டா கூட சந்தோஷமா பவுலால இருக்க முடிஞ்சிருக்குன்னா, ஒரே ஒரு காரியம், வேதம். அவர்கள் எல்லாம் கற்றறிந்து வைத்திருக்கிறார்கள் ஒரு சத்தியத்தை. என்னன்னா, அவருடைய வேதத்துல தான் மனமகிழ்ச்சி இருக்கு. அவரிடத்துல தான் அந்த மனமகிழ்ச்சி இருக்கு. யாரெல்லாம் கர்த்தரிடத்துல அதிகமான நேரம் செலவழிக்கிறாங்களோ, அவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி வாழ்க்கையை கர்த்தர் பூரணப்படுத்தி தருகிறார். நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்களேன், வியாதியே நம்ம கிட்ட நெருங்காது. நம்ம துக்கமா இருக்கிறது மூலமா நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம பாடியில நடக்குது. அது நமக்கு நிறைய தீமையை கொடுக்குது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க நல்லா துக்கமா இருந்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு என்ன பண்ணாது? பசிக்கவே பசிக்காது. ஏன் என்னாச்சு சாப்பிடு அப்படின்னு சொன்னா, இல்ல எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு, சாப்பாடு வேணாம், அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ண நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும். இப்பொழுது கூட வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 17:22 மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லி, நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியாய் வாழ பழகி கொண்டோம் என்றால் நம்மளிடத்துல வியாதிகள் நெருங்காது. தேவையில்லாத கவலை, கலக்கம், டிப்ரெஷன் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்மளை விட்டு தூரமா போயிடும். கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான வழியை இந்த இடத்துல காட்டுகிறார். வேதத்தை நீ பற்றிக்கொள். வேதத்தை நீ என்ன பண்ணு? டெய்லியும் அதிகமாய் வாசி, அதன்படி வாழ பழகு, நேசி. அதிகமா வேதத்தை வாசிக்கிறவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா அவங்க இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கணும்னா நீங்க ஒரு ஃபுட்டு சாப்பிடணும். அது என்ன ஃபுட்டுனா, ஜீவ அப்பம், தி பிரெட் ஆஃப் லைஃப். யோவான் 6:48 சொல்லப்பட்டிருக்குது, ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவர் யாராம்? த பிரெட் ஆஃப் லைஃப். நம்ம வாழ்க்கையில அவர் ஜீவ அப்பமா இருக்கிறார். இந்த அப்பத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கும். அந்த ஜீவன் நம்மளை மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வைக்கும். நம்ம வாழ்ந்து இருப்போம். ஒரு சுக வாழ்வு நம்மளோட வாழ்க்கையில இருக்கும். அதனால உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கு, என்னால மகிழ்ச்சியாவே வாழ முடியல, நிறைய டென்ஷனா இருக்கு எனக்கு அதிகமா, நான் எப்பவுமே ரொம்ப கோவப்படுற ஒரு ஆளா இருக்கேன், அதை என்னால மாத்திக்க முடியவே இல்லை, நானும் முயற்சி பண்றேன், ஆனா என் முகத்துல ஒரு சந்தோஷமான அந்த கலையே இல்லை, எப்பவுமே ஒரு நெகட்டிவான ஒரு பர்சனாவே நான் இருக்கேன், இதை நான் மாத்தணும்னு விரும்புறேன். இன்னைக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு வழி இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நீங்க இந்த வேதத்தின்படி உங்களை அர்ப்பணித்து வாழ நீங்க பழகி கொள்ளுங்க. அதை ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்க வாசிக்க வாசிக்க, இந்த அப்பத்தை புசிக்க புசிக்க எல்லா டிஃபிஷியன்சியும் மாற ஆரம்பிக்கும். ஹாப்பினஸ் டிஃபிஷியன்சி, அதாவது மகிழ்ச்சி குறைபாடு உங்களிடத்துல இருக்காது, விசுவாச குறைபாடு உங்களிடத்துல இருக்காது, அன்பு குறைபாடு உங்களிடத்துல இருக்காது, பொறுமை அது உங்களுக்கு அதிகமாகும். பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளுவீங்க. ஒரு சாந்தமுள்ள ஆவி உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுப்பாரு. ஒரு மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா மாற ஆரம்பிப்பீங்க. எப்போன்னு சொன்னா, இந்த ஜீவ அப்பமாகிய வேத வசனத்தை நீங்க ரெகுலரா வாசிக்கும் போது, அதை நீங்க மெடிடேட் பண்ணணும், தியானிக்கணும், விரும்பணும். அதை நீங்க விரும்பி அதை நீங்க வாசிக்க உங்களை நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயம் உங்க வாழ்க்கையும் அற்புதமாய் மாற ஆரம்பிக்கும். சங்கீதம் 1 நம்ம எல்லாருக்குமே மனப்பாடமா தெரியும். கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி, ஆண்டவருடைய வேதத்தை நம்ம எப்போதும் காலையிலும் சாயங்காலமும் இரவும் என்று சொல்லி ஷெட்யூல் போட்டு அழகா ஒரு பிளான் வச்சு, ஒரு பைபிள் ரீடிங் பிளான் வச்சு நீங்க வாசித்து, அதுல நீங்க அப்படியே டிராவல் பண்ணி அந்த வார்த்தையோடு நீங்க வாழ்ந்து அதெல்லாம் அப்படியே மெடிடேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவர் உங்களை மகிழ்ச்சி என்னும் கட்டினால இடை கட்டுவார். ஹல்லேலூயா. அந்த சங்கீதம் 1 முழுவதும் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாரொருவர் தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிறார்களோ அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்குமா. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்க செய்யற செயல்கள் எல்லாவற்றிலையும் சக்சஸை ஆண்டவர் தருவார். அது மாத்திரமல்ல, அவன் இலையுதிராத மரத்தை போல இருப்பானா. இலை உதிராத மரம்னா அவனோட வாழ்க்கையில ஒரு வறட்சி, ஒரு விடாய்ப்பு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அவன் அந்தந்த காலத்துல அதன் கனியை தந்து அவன் நிலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு காலகட்டம் இருக்கு, அந்தந்த காலத்துக்கு ஏற்ற பிளெஸ்ஸிங் இருக்கு, அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தடைப்படாதுங்க. நீங்க ஆண்டவரோட வசனத்தை நம்பி பாருங்க, ஆண்டவரோட வசனத்தை நீங்க பிடித்து பாருங்க, நீங்க சுடரொளி பட்டயமாய் பிரகாசிப்பீங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்க முகத்துல காணப்படும், தேவ பிரசன்னம் உங்க முகத்துல காணப்படுங்க.
அது எந்த பியூட்டி பார்லருக்கு போனாலும் கிடைக்காது. அது அவர் கொடுக்கிறது. அவருடைய சமூகத்துல அமர 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 நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு முக பிரகாசத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சி, எத்தனை துன்பம் உங்களை சூழ்ந்து நின்றிருந்தாலும் உங்களோட சந்தோஷத்தை யாராலையும் கெடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா மாறிடுவீங்க. ஒரு வழக்கம் இருக்கு உலகத்துல, ஒரு தாட் மாதிரி. என்னன்னா, ஒரு பொருளோ ஒரு நபரோ அதிகமா இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம பழக பழக இல்லைன்னா யூஸ் பண்ண அது என்ன ஆகுதுன்னா ரொம்ப வேண்டாததா இவங்களா அப்படின்ற மாதிரி மாறிப்படும் இந்த உலகத்துல. ஆனா எந்த ஒரு நபர் கர்த்தரிடத்துல அதிகமாய் செலவழிக்கிறார்கள் தங்கள் நேரத்தை, அவர்களை கர்த்தரோடு கூட அதிகமா இணைத்துக் கொள்ளும் பொழுது அவங்க யாரா மாறுறாங்கன்னா விலை மதிக்க முடியாத முத்தாக மாறுகிறார்கள். ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்களாக அவர்கள் மாறுகிறார்கள். ஆண்டவரிடத்துல கடைசியில வேண்டாம் அவங்களா என்று சொல்றக்கூடிய இந்த மனித உறவுகளை கொஞ்சம் தவிர்த்து நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தரோடு உங்க நேரத்தை செலவழிங்க. அதிகமாய் கர்த்தரோட நேரத்தை நீங்க செலவழிக்கும் போது கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாய், உங்களை அவருடைய மாளிகையில அலங்காரமான கற்களாய் முத்துக்களாய் வைக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்துல உங்க திரு சமூகத்துல வருகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை அவர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி, சமாதானம், ஆண்டவரே அப்பா விசுவாசம், நம்பிக்கை, இந்த குறைபாடுகள் எல்லாம் இருக்கும் என்றால் கர்த்தர் இந்த நாளில் அதெல்லாம் சரி செய்யுங்க. ஜீவ அப்பமாகிய உண்மை இவர்கள் ஆண்டவரை தங்கள் வாழ்க்கையில அனுதினமும் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பிரகாசிக்க பலனடைய கர்த்தர் நீங்க உதவி செய்வீராக. பிள்ளைகளுடைய எல்லா குறைவுகளையும் மாற்றி போடுங்க. மகிழ்ச்சியாய் வாழ உதவி செய்வீராக ராஜா. இயேசுவே, நீரே இவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே யூடியூப்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் இந்த வார்த்தையினால் வருகிற ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. மனதில் இருக்கிற எல்லா துக்கங்களையும் மகிழ்ச்சியாய் மாற்றி போடுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தகப்பனே, ஒவ்வொருடைய துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற்றி மகிழ்ச்சியாய் வாழ உதவி செய்வீராக ஆண்டவரே. எல்லா துக்கமான வாழ்க்கையை மாற்றி போடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் நம்புங்கள். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார். God bless you. Light of the world, you step down into darkness. Oh.